சொல்லுங்க. நீங்கள் வந்து 4+1 எழுதுகிற மெயின்ஸ். ஆமாம். ஒவ்வொரு மெயின்ஸ்லையும் கற்றுக்கிட்டது என்ன வந்து லாஸ்ட் மெயின்ஸில் வந்து சக்ஸஸ் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் மெயின்ஸ், ரெண்டாவது மெயின்ஸ், மூணாவது மெயின்ஸ் ஒவ்வொரு அனுபவம் எப்படி இருந்தது வந்து ஓகே. ஸோ ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு? ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 மெயின்ஸ்லேயுமே என்னென்னா, நான் வந்து இப்போது 4 pillars ஃபார் சிவில் சர்வன்ட்ஸு, ஏஐ மெஷின் லேர்னிங்கை வந்து எப்படி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், நம்ம அதை பற்றி மினிமம் ஒரு 10 கீவேர்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், லார்ஜ் மல்டி மோடல் லாங்குவேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், எல்எம்எம்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து இட் இஸ் அன் எமர்ஜிங் ஃபீல்டு. இதில் வந்து இப்போது நோபல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ குரூப் 2ல் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்வாயன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்வாயன்மெண்ட் அண்ட் ஜியாகிரஃபி ரெண்டுமே வந்துட்டு they go hand in hand. ஸோ இதை படித்தாலே அதையும் படித்த மாதிரி ஓவர்லாப் உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான். PMFIASன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து இந்த 2 சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நல்ல கவரேஜ் இருக்கும். அதில் நிறைய ஆங்கிள்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. சங்கர் ஐஏஎஸோட என்வாயன்மெண்ட் புக்கு, அதில் இருந்து சைட் ஹெட்டிங்ஸ் எடுத்துக்கிடுவேன். அண்ட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம மெயினான ஒரு ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் வந்து எங்கள் ஓவரால் மார்க்ஸில் பார்க்கும்போது நல்ல பூஸ்ட் இருக்கும். மெயின்ஸ்க்கு உங்கள் சோர்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க மேடம். மெயின் சோர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்கூல் புக்ஸ் நோட்ஸ் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஓல்டு ஸ்கூல் புக்ஸ், நியூ ஸ்கூல் புக்ஸ். அப்புறம் ஃபஸ்ட் மெயின்ஸ் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ப்ளூ. ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்களுக்கு வந்துட்டு அந்த மெயின்ஸ் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு போயிட்டு அதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஏன்னா என்ன தான் நான் வந்து படித்தாலும் ஐடியில் வந்து லீவே கிடைக்காது. நான் அப்படியே அந்த தேர்ஸ்டே வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரைடே எக்ஸாம் எழுத போனேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு மண்டே திருப்பி ஆஃபீஸ் போயிட்டேன். ஒரு நாள் 2 நாள் கூட லீவ் எடுக்கல. ஸோ அந்த மார்னிங் டைமில் படித்தது மட்டும்தான். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஜனனி. இந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்டேட் 10th ரேங்க். ஸோ இது வந்து என்னோட 4th அட்டெம்ப்ட். இதுக்கு முன்னாடி எல்லா ப்ரிலிம்ஸுமே வந்துட்டு நான் கிளியர் பண்ணியிருக்கேன். 2019லேருந்து இப்போ வரைக்கும் நடந்த ப்ரிலிம்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். குரூப் 2 ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி குரூப் 2ல இப்போ அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த அட்டெம்ப்டில் வந்துட்டு மெயின்ஸில் 530 மார்க்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் ஸ்லாப் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பைலட் V7 வந்து எடுத்து எழுத ஆரம்பித்தேன். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்க்கு அது ஒரு மாதிரி திக்காக குச்சியாக எழுதுகிற மாதிரி இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, பென்டல் எனர்ஜல் வந்து யூஸ் பண்ணேன். அதுவும் வந்து செட் ஆகலை. ஸ்பீடாக எழுதும்போது அந்த பெரிய பேரல் வந்து எனக்கு கை சைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த பெரிய பேரல் வந்து எனக்கு ஹேண்டில் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ ஸ்லீக்கான ஒரு பென் இருக்கும்போது யூனிபால் லேர் மைக்ரோ பென் வந்து எனக்கு அந்த திக்னஸ் அது 1.0 mm அந்த திக்னஸும் நல்லா இருந்தது. இங்க் வந்து நல்லா திக்காக ஸ்மெட்ஜ் ஆகாமல் இருந்தது. பேப்பர்லேயும் ப்ளீட் ஆகலை. சம்டைம்ஸ் பைலட்லாம் வந்துட்டு ஒரு இடத்துல வச்சோன்னா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த பென் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ அந்த பென் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். ரைட்டிங் ஸ்பீடு ஃப்ளோ வந்து நல்லா இங்க் ஃப்ளோ வந்து நல்லா இருந்தது. அதை சூஸ் பண்ணிவிட்டேன். அண்ட் ஆன்சர் ரைட்டிங்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா, நான் பயங்கரமாக நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து நான் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கில் பண்ணியிருக்கேன். இப்போ ஜென்ரலாக எடுத்தோம் அப்படின்னா ஐஎன்சியோட எவல்யூஷனோ இல்லை ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎன்சி இல்லை ஃபேக்ஷன்ஸ், மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இன் ஐஎன்சி, இந்த மாதிரி பேசிக்கான ஒரு கொஷின் கேட்டால் கூட எனக்கு அதை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ எல்லாத்தையும் அப்படியே வந்து பேராகிராஃப் மாதிரி எழுதிடுவேன். எழுதுனா எக்ஸாமினருக்கு வந்து அது படிக்கவே தோணாது. இப்போ நான் எடுத்து பார்த்தா கூட அந்த ஆன்சர் வந்து நான் படிக்கவே மாட்டேன். அந்தளவுக்கு அப்படியே பேராவாக எழுதிடுவேன். பேரா இந்த சென்ஸ் எனக்கு தோன்றதெல்லாம் எழுதிடுவேன். இவங்க வந்து இந்த மாதிரி ஐடியாலஜியில் இருந்தாங்க, இவங்க இந்த மாதிரி ஐடியாலஜியில் இருந்தாங்க, இப்படிலாம் நான் பாட்டுக்கு தோன்றதே எழுதிடுவேன். ஒரு ஸ்ட்ரக்சரே இருக்காது. ஆனால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பேப்பர் கம்ப்ளீஷன் வரும்போது என்ன பண்ணேன்னா, பாயிண்ட்ஸை வந்து கம்மி பண்ணிவிட்டு என்னோடய ஆன்சர் ஷீட்டை வந்து ப்ளைனாக பார்க்கும்போது நல்லா எழுதுன மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நிறைய கேப்ஸ் வந்து அங்கங்கே தெரியும். ஏதோ ஸ்கேர்ஸ் கண்டென்ட் இருக்க மாதிரி. எனக்கும் என்ன வந்து மைண்டில் தோணுச்சுன்னா, எனக்கு ஒரு 10-15 பாயிண்ட் தெரியிற இடத்துல நான் ஒரு 7 பாயிண்ட்டு தான் எழுதுறேன், டைம் பத்தலைன்றதுக்காக தெரிஞ்ச பாயிண்ட்டை எழுதாமல் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கும் ஃபீல் ஆச்சு. ஸோ லாஸ்ட்டில் டுவர்ட்ஸ் மாடல் இன்ஸ்டியூட்டில் வச்ச மாடலில் வந்து என்ன பண்ணேன்னா, தெரிஞ்ச பாயிண்ட் எல்லாத்தையுமே எழுத ஆரம்பித்தேன். லாஸ்ட்டில் ஒரு 2 15 மார்க்கில் வந்து இந்த ஃபஸ்ட்டு எழுதுன மாதிரி கம்மி கண்டென்ட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆவரேஜாக ஒரு மார்க் வரட்டும், மற்றதில் நமக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே எழுதிடணும், தெரிஞ்சதை எழுதாமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதிட்டு ஒன்றுக்குமே வந்துட்டு சைடில் வந்து ஒரு கீவேர்டை வந்து நான் ஹைலைட் பண்ணுவேன். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த ஆன்சர்ஸ் எதுலேயும் நான் பார்க்கல. ஒரு கீவேர்டை வந்து எல்லாத்துலேயும் ஹைலைட் பண்ணிடுவேன். இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்லலாம் வந்துட்டு ஏஐயை வந்து எப்படி ஹெல்த் கேரில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றுக்குமே நான் வந்து எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருப்பேன். நானோ டெக்னாலஜியையும் ஏஐயும் எப்படி மெடிசனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றுக்குமே ஐ ஹேட் எக்ஸாம்பிள்ஸ்.
எப்படி டாடா ஸ்வெட்சில் வந்து எப்படி கார்பன் நானோ டியூப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இதில் வந்து ஆர்க்ஜிஐஎஸை வந்து எப்படி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம காமன் அலர்ட் ப்ரோட்டோக்காலை வந்து எப்படி ஏஐ பேஸ்டாக பெட்டராக பண்ணலாம், இந்த மாதிரி ஃபார்மிங் அட்வைசரி சிஸ்டம் ஒன்றுக்குமே வந்துட்டு செப்பரேட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் அங்கே போட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு பார்த்தோன்னே சைட் ஹெட்டிங்கை தான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஐ கேப்சரிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு சைட் ஹெட்டிங்கெல்லாம் பார்க்குறப்போ எவ்வளோ வந்து ஹோலிஸ்டிக்காக நம்மளால் கவர் பண்ண முடியும். இப்போ வந்து மெடிசன்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா, நான் என்ன பண்ணுவேன் பேசிக்காக அப்படின்னா சும்மா ஹார்ட் ஹெல்த்துக்கு இப்படி, மெடிசன் டெலிவரிக்கு இப்படி அந்த மாதிரிலாம் எழுதிட்டு இருப்பேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் டீப் இன்ட்டு ப்ரிப்பரேஷன் போக போக என்ன மாதிரி ஆங்கிள்ஸ்லலாம் நம்ம யோசிச்சா பெட்டராக இருக்கும்னா, ஃபார்மகாஜினோமிக்ஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், ட்ரக் டெலிவரி சிஸ்டமில், டயக்னோஸ்டிக் மெடிசனில் அதை எப்படி யூஸ் பண்ணுறோம், இது கேன்சர் அலர்ட் வந்துட்டு நம்ம எப்படி பெட்டராக பண்ணலாம், இதுலேயே வந்துட்டு டேட்டா செட்ஸை எப்படி டெவலப் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த மாதிரி டிசீசஸ் வராமல் கம்மி பண்ணலாம், இது எல்லாத்துலேயுமே ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நியூரல் லிங்க் வந்து என்னென்ன ரிசர்ச் வந்து இது ரிலேட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து யோசித்து இன்டெகிரேட் பண்ணி எழுதும்போது ஃபஸ்ட்டு எழுதின ஆன்சருக்கும் இப்போ எழுதின ஆன்சருக்கும் அவ்வளோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்ச் வந்து நம்ம பார்க்கலாம். எடுத்தோடனே அது வரவே வராது, நிறைய நம்ம எழுதணும். எழுதி பார்க்கும்போது தான் இப்போவே வந்துட்டு நான் எழுதின மெயின்ஸ் ஆன்சரை வந்து மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இப்போ கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே என்னால் எழுத முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகிருப்போம், நமக்கு நிறைய டைம் இருக்கும் திங்க் பண்ணுறதுக்கு. ஸோ மெயின்ஸில் வந்து என்னென்னா அந்த நம்ம முன்னாடியே வந்து ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா வாரில் போயிட்டு கம்மியாக ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராக்டிஸ் அப்போ நிறைய ப்ளீட் ஆயிடணும். நம்மளே வந்து டெம்ப்ளேட்டான கொஷின் எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு போகணும். இப்போ அங்கே போயிட்டு சடனாக பவுன்சர் கொஷின்லாம் நிறையா வரும். பரதநாட்டியம் கொஷின் இந்த தடவை நேஷனல் மூமெண்ட்டில் வந்து வந்துருச்சு. ஆனால் பரதநாட்டியம் வந்து நான் என்ன பண்ணேன்னா, தமிழ் சொசைட்டியில் நடராஜா ஐக்கோனோகிராஃபி வந்து படிக்கும்போது படித்தேன். ஸோ அப்போ வந்து இந்த அபயம், அந்த முத்ராஸ், அந்த இதெல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு டேர்ம்ஸ் லைட்டாக ஞாபகம் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா, சிதம்பரம் நடராஜர் டெம்பிளை இன்டெகிரேட் பண்ணேன். ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் அது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு எழுதினேன். சாஃப்ட் பவர் டிப்ளமசி, இந்தியாவோட டிப்ளமசியில் அது எப்படி யூஸ் ஆகுது, ஸோ வேறு யாரெல்லாம் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் எழுதும்போது இதெல்லாம் பிரைன் ஸ்டார்ம் பண்ண நமக்கு அந்த ஆன்சர்ஸை எழுத அந்த ஸ்கில்லெல்லாம் நமக்கே வந்துடும். கம்ப்ளீட்டாக தெரியாத ஆன்சரை கூட நம்மளால் ஒரு ஜுடிஷியஸான ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஒரு 50% ஆஃப் த மார்க்ஸ் வர அளவுக்கு நம்மளால் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த ப்ளூ. ஏன்னா அது வந்து ஆக்சுவலாக ப்ரிப்பரேஷனில் இருந்தவங்களுக்கு வந்துட்டு அந்த மெயின்ஸ் வந்து ஈஸியாக இருந்திருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்டாண்டர்டான ஸ்டெப்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக ஸ்டாண்டர்ட் புக்ஸுக்கு போயிட்டு அதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஏன்னா என்ன தான் நான் வந்து படித்தாலும் ஐடியில் வந்து லீவே கிடைக்காது. நான் அப்படியே அந்த தேர்ஸ்டே வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு ஃப்ரைடே எக்ஸாம் எழுத போனேன். ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு மண்டே திருப்பி ஆஃபீஸ் போயிட்டேன். ஒரு நாள் 2 நாள் கூட லீவ் எடுக்கல. ஸோ அந்த மார்னிங் டைமில் படித்தது மட்டும்தான். ஸோ நோட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை அந்த டைமில். ஜியாகிரஃபிக்கெல்லாம் வந்து இப்போது எக்ஸாமைன் த இம்பேக்ட் ஆஃப் மான்சூன் இன் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் வந்து அப்படியே மான்சூனை வந்து எப்படியெல்லாம் இம்பேக்ட் பண்ணுதுன்னு ரொம்ப டெக்னிக்கலாக எழுதி வச்சிருவேன். அந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து எப்படி 2 ஸ்ட்ரீமாக பிரியுது, 2 ஸ்ட்ரீமாக பிரியறதுனால ஆவரேஜாக இந்தியாவுக்கு ரெயின்ஃபால் இந்த சவுத் வெஸ்ட்னால எத்தனை %, நார்த் ஈஸ்ட்னால எத்தனை %, இது ஒரு சிஸ்டமையும் அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, எந்த ரீஜன்லாம் ரெயின்ஃபால் வந்து ஹையாக வருது, எங்கெங்கெல்லாம் ஸ்கேன்டி ரெயின்ஃபால் வருது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எடுத்தோடனே நான் வந்து ப்ரீஃபாக எழுத ஆரம்பிச்சிடுவேன். மான்சூன் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அது வந்து இந்தியாவில் எப்படியெல்லாம் ட்ரவுட்டை கொண்டு வருது, எப்படியெல்லாம் ஃப்ளட்டை கொண்டு வருது, இந்த மாதிரி நான் வந்து ஜென்ரலாக எழுதி வச்சிருவேன். ப்ராப்பராக அதில் டிஎன்பிஎஸ்சியில் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபேக்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும், டு த பாயிண்ட் இருக்கணும். அந்த டு த பாயிண்ட் எழுதுகிற ஸ்கில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வரவே இல்லை. அந்த மெட்டீரியலில் வந்து நம்ம எப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும்ல, அதே ஃபார்மேட்டில் நம்ம எழுதிட்டு இருப்பேன். ஸோ தேட் ஒன்ட் ஒர்க். இந்த டைமில் என்ன பண்ணேன்னா, இப்போது இந்தியன் ஓஷனோட பாட்டம் ரிலீஃப் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அந்த ரிட்ஜுக்கு 4 ரிட்ஜ் இருக்கா, 4 ரிட்ஜோட பேர் வரணும். ட்ரென்ச் இருக்கா, ட்ரென்ச்சுக்கு பேர் வரணும். அந்த டயக்ராம் ஒன்று ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோப்பு, ஷெல்ஃபு, ட்ரென்ச்சு, அபிசல் பிளைன்ஸ், இதெல்லாம் அதை வந்து அப்படியே போட்டுறணும். இதெல்லாம் போட்டு எழுதும்போது ஆன்சரோட மார்க் வந்து இப்போது 5 மார்க்ஸ் கொடுக்குற இடத்துல நமக்கு ஒரு 7 மார்க்ஸ் வந்தாலே வந்துட்டு இட் இஸ் அ பிக் கேம்பிள். ஓவரால் மார்க்ஸில் பார்க்கும்போது நல்ல பூஸ்ட் இருக்கும். மெயின்ஸ்க்கு உங்கள் சோர்ஸ் இதெல்லாம் சொல்லுங்க மேடம். மெயின் சோர்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடர்ன் இந்தியாவுக்கு ஸ்கூல் புக்ஸ் நோட்ஸ் வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஓல்டு ஸ்கூல் புக்ஸ், நியூ ஸ்கூல் புக்ஸ். அப்புறம் ஸ்பெக்ட்ரம் வந்துட்டு எப்படி படித்தேன்னா, இப்போது ஸ்பெக்ட்ரம்லேருந்தே சம்டைம்ஸ் வந்து டேரெக்டாக கொஷின் வந்துடும்.
இப்போது சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை வந்து 2 டைமென்ஷனில் ப்ரிப்பேர் பண்ணணும். இஷ்யூ பேஸ்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், ஸ்பேஷியலாக ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்பேஷியலாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா பூனேயில் என்னென்ன, மகாராஷ்டிரா ரீஜனில் என்னென்ன நடந்துச்சு, பெங்கால் ரீஜனில் என்னென்ன நடந்தது, சவுத் இந்தியாவில் என்னென்ன நடந்தது, இந்த மாதிரி 3 ஆங்கிளில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இஷ்யூ பேஸ்டாக பார்த்தோம்னா கேஸ்ட் பேஸ்டு மூமெண்ட்ஸு, விமன் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி என்ன கேட்கலாம்னா சிவிலியன் அப்ரைசிங்ஸ் கேட்கலாம், ட்ரைபல் ரிவோல்ட்ஸ் கேட்கலாம், பெசன்ட் ரிவோல்ட்ஸ், இந்த மாதிரி ஆங்கிளில் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுக்கும் 10 மூமெண்ட்ஸு, 10 இயர், 10 லீடர்ஸ், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடணும் மாடர்ன் இந்தியாவுக்கு. அண்ட் இப்போ வந்துட்டு ஒரு சைட் ஹெட்டிங்லாம் இருக்கும், பிரிட்டிஷ் கான்குவெஸ்ட் ஆஃப் இந்தியா வாஸ் இன்டென்ஷனல் ஆர் கான்சிக்வென்ஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் ஹெட்டிங் இருக்கும். அதை வந்துட்டு நான் வந்து யோசிச்சு பார்த்தேன். ஸோ அந்த ஆன்சர்லாம் வந்துட்டு நான் இதில் பிரைன் ஸ்டார்ம் பண்ணியிருப்பேன். இதை வந்து ஒரு கொஷினாக கேட்டாங்கன்னா நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, பிரிட்டன் வந்து இப்படி நடுவில் இருந்தது, இங்கே ட்ரீட்டி ஆஃப் டார்டெசிலாஸ் வழியாக இந்த பக்கம் ஒரு வேர்ல்டு, இந்த பக்கம் ஒரு வேர்ல்டுன்னு பிரித்தாங்க. இதுக்கு ஸ்பெயின் வந்து லீட் பண்ணாங்க, இதை வந்து பிரிட்டன் லீட் பண்ணாங்க. இதில் என்னென்னலாம் வந்து இதை கான்சிக்வென்ஷியல்னு சொல்லலாமா, இது இன்டென்ஷனல்னு சொல்லலாமா, இது வந்து 2மே மிடில் கிரவுண்டு தான் நம்ம எடுப்போம் ஆன்சரில். ஸோ இது வந்து இப்படியும் இல்லை அப்படியும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு கான்சிக்வென்ஷியல் திங்காக இருந்துச்சு, அப்புறம் போக போக வார்ஸ் எல்லாம் அவங்க வின் பண்ண இன்டென்ஷனெல்லாம் மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிடில் கிரவுண்ட் எடுத்து இந்த ஆன்சரை முடித்தோம்னா ஸோ திஸ் இஸ் த ரைட் வே டு அப்ரோச் திஸ் கொஷின். அந்த மாதிரி நம்மளே வந்து ஆன்சர் எடுத்து எழுதி பார்க்கணும். சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸு, கா வெங்கடேசன் அவர்களோட இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஸ்பெக்ட்ரமை வந்துட்டு நான் கொஞ்சம் செலக்டிவாக ரீட் பண்ணேன், இந்த மாதிரி சில டாபிக்ஸ் எடுக்கிறதுக்கு, இந்த மாதிரி கொஷின்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் ரீட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சோஷியல் இஷ்யூஸ் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி இன்டர்நெட் மட்டும் தான் நான் டிபெண்ட் பண்ணேன். ராம் அஹூஜா புக் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த டெரரிசமில் வந்து 6 டைப்ஸ் இருக்குது, ட்ரக் அப்யூஸில் இத்தனை டைப்ஸ் இருக்குது, இந்த மாதிரி சில பேசிக்கான சோஷியோலாஜிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து ராம் அஹூஜாவில் சூப்பராக இருக்கும். டெஃபினேஷன்ஸ் வந்து அங்கேருந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு கரண்ட் டேட்டா, என்சிஆர்பி டேட்டா வந்து ரொம்ப எல்லா இடத்துலையும் ஹைலைட் பண்ணணும். பாப்புலேஷன்லேயோ, சைல்டு அப்யூஸ்லேயோ, நியூட்ரிஷன் ரிலேட்டட் திங்லேயோ NHFS சர்வே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணணும். அப்புறம் விமன் எம்பவர்மெண்ட் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக கவர் பண்ணிடணும். இப்போ ஒரு விமன் இஷ்யூவில் என்னென்னலாம் கேட்கலாம் அப்படின்னா, ரைட் ஃப்ரம் நியோனேட்டல் ஸ்டேஜ், அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரைமரி ஸ்டேஜில் என்ன ப்ராப்ளம், இது எல்லாமே வந்து நம்ம அப்படியே ஒரு ரிங் ஃபார்மேட்லேயே வந்து நம்ம இது பண்ணணும், கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸாக ஃபார்ம் பண்ணணும். சென்டர் ஆஃப் த இஷ்யூவில் யார் இருக்கா, விமன் இருக்கா, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்டேஜஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றது அடுத்த சர்க்கிள். அடுத்து இதுக்கு என்னென்ன பாசிபிள் சொல்யூஷன், ஃபஸ்ட்டு மேல் நியூட்ரிஷன் இருக்கா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு அயன் டெஃபிஷியண்ட்டாக இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து அயன் ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுக்குறோம், அவங்க வந்து வேறு எந்த டெஃபிஷியன்சியும் வந்து அடாலசன்ட் ஏஜில் வந்துட்டு வேறு மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சியும் வந்துடக்கூடாது. இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து போட்டுட்டு சொல்யூஷன்ஸை போட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம வந்து ஸ்கீம் ரிலேட்டடாக யோசிக்கலாம். நம்ம ஜென்ரலாக விமன் ஸ்கீம்ஸை வந்து அப்படியே படிச்சிருப்போம் ப்ரிலிம்ஸில். இங்கே யோசிக்கும் போது இப்போது இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் எப்படி யூஸ் பண்ணுறோம், நம்ம மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம்ஸை வந்து இங்கே எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், நம்ம வந்து நியூட்ரிஷன் கிட்ஸ் கொடுக்குறோம், அந்த நியூட்ரிஷன் கிட் வந்து என்னென்ன டெஃபிஷியன்சிக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த மாதிரி ஆங்கிள்லாம் யோசிச்சு அந்த ஆன்சரை வந்து 3 கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு இஷ்யூவே வந்து நமக்கு முடிஞ்சிடும். வல்னரபிள் செக்ஷன்ஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. வல்னரபிள் செக்ஷனுக்கு கீழே ஒரு 13 கேட்டகரி இருப்பாங்க. ஒரு கேட்டகரிக்கும் 2 பேஜ் நோட்ஸை வந்து ரெடி பண்ணிடணும். அவங்களுக்கு என்னென்ன கான்ஸ்டியூஷனல் மெஷர்ஸ் இருக்குது, இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன மேண்டேட்ஸ் இருக்குது, யூஎனில் எதுவும் கொடுத்துருக்காங்களா, யூஎன் செடா வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதில் வந்து விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு என்னென்ன டைமென்ஷன்ஸ் ஆஃப் விமன் எம்பவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதே இது வந்துட்டு ட்ரைபல் குரூப்ஸு, பிவிடிஜி, அவங்களுக்கு என்ன கேட்டகரி, அவங்களுக்கு என்னென்ன மெஷர்ஸ், நம்ம தொல்குடி ஸ்கீம்லேருந்து அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீமு, PM ஜன்மன் ஸ்கீமு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நல்ல, ஏன்னா இதெல்லாம் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்த ஸ்கீமு, அதெல்லாம் நல்லா தெளிவாகவே படித்து வச்சுக்கணும். எதர் இன் ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸு அவங்க டேரெக்டாக கொஷினை கேட்கலனாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து வேல்யூ அடிஷனாக அதை வந்து யூஸ் பண்ணிடணும். வேறு வல்னரபிள்ஸில் வந்துட்டு டெரரிசம் அஃபெக்டட் குரூப்ஸு, கம்யூனல் அஃபெக்டட் குரூப்ஸு, மைனாரிட்டிஸ், விமன், ட்ரக் அப்யூஸால் பாதிக்கப்பட்ட யூத், எல்டர்லி பீப்புள். எல்டர்லி வந்து இப்போது எமர்ஜிங் இஷ்யூ எல்டர்லி பாப்புலேஷன் இன் இந்தியான்றது. ஸோ இது எல்லாத்த பற்றியும் ஒரு ரிப்போர்ட்டை பற்றி ஒரு டேட்டா, அந்த இப்போ வந்து சோஷியல் இஷ்யூஸில் ஒரு ப்ராப்ளம் எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த இஷ்யூ வந்து இப்போ ரொம்ப இன்டென்சிஃபை ஆகிட்டே இருக்குது. அதை வந்து நம்ம ஃப்யூச்சர் பியூரோக்ராட்டாக போகிறோம்னா அதை நம்ம தான் ஹேண்டில் பண்ண போகிறோம். அதை பற்றின வியூ நமக்கு எப்படி இருக்குது, இதோட மேக்னிடியூட் என்னவா இருக்கும். இப்போ 12.6% எல்டர்லி இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மக்கிட்ட இருக்கா, ரீஹேப் என்னென்னு நம்ம கொடுக்க போகிறோம், அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு நம்மளே வந்து இப்போவே யோசிக்கணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கிளியரிங் ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ். நம்ம அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம டு வி ஹேவ் வாட் இட் டேக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து செக் பண்ணுறது வந்து மெயின்ஸ்.
இந்த ஃபோக்கஸ்லேயே வந்துட்டு நம்ம படிக்கணும். சோஷியல் இஷ்யூஸ்க்கு அப்புறம் எத்திக்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டர்நெட் அகெயின். எத்திக்ஸுக்கு வந்துட்டு எந்த புக்குமே நான் பார்க்கல. எத்திக்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக மைண்ட் மேப் அந்த மாதிரி இதுதான் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஏன்னா சிலபஸில் இருக்க ஒரு கீவேர்டையும் எடுத்துகிட்டு அந்த கீவேர்டுக்கு வந்து நோட்ஸ் எப்பவும் போல் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் டயக்ராம்ஸ் எல்லாம் நான் போட்டு வச்சுக்கிட்டேன். கவர்னன்ஸில் வந்துட்டு கேட்டாங்கன்னா என்ன போடலாம், இப்போது 4 pillars ஃபார் சிவில் சர்வன்ட்ஸு, வேல்யூஸ் வந்துட்டு எப்படி ஒரு ஹியூமனோட திங்கிங்கை வந்து எப்படி வேல்யூஸ் வந்து ஷேப் பண்ணுது, இது வந்து கேஸ் ஸ்டடிஸ் எதாவது கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம். ஸோ இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர்ஸில் எங்கே வேணால் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு இப்போது ஏஐயோட கன்சர்ன்ஸ் வந்து இப்போ எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு எமர்ஜிங் இஷ்யூஸ் என்னென்ன, இதுக்கு யூபிஎஸ்சி வெப்சைட்ஸ் யூபிஎஸ்சியோட பிடிஎஃப் எல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். நிறைய திங்கர்ஸோட கியோட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். மாக்கியவெளி எடுத்துக்கலாம், சாணக்கியா எடுத்துக்கலாம். இவர் பெந்தமோட யூட்டிலிட்டேரியனிசம் வந்து நம்ம எப்படி ஒரு ஸ்கீமையும் நம்மளோட எத்திக்கல் ஐடியாலஜிஸ் வந்து எப்படி ஷேப் பண்ணுது, இந்த ஆங்கிள்லாம் கொஞ்சம் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் ஹிந்து ஸ்கூல்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, அந்த ஃபிலாசபியில் வந்துட்டு வந்துருச்சு அப்படின்னால இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கணும். யோகாவில் வந்துட்டு யாமா நியமா, இந்த மாதிரி மீமாம்சா, வேதாந்தா, ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபிக்கும் திங்கர் யார், அதோட பேசிக் ஐடியாலஜி என்ன, அதுலேயே வந்துட்டு 2 டைப் இருக்கும். ஹிந்துவிசம்குள்ளே நிஷ்காம கர்மா, இதெல்லாம் வந்து எப்படி கீதாவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஹிந்து திங்கரும் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க, நம்ம துவைத்தா ஃபிலாசபி, அத்வைத்தா ஃபிலாசபி, இதெல்லாம் உட்காந்தோன்னா ஒரு 2 hours வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். பட் ஒரு பெரிய டாபிக், ஒரு சங்கே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ எத்திக்ஸுக்கு இந்த மாதிரி தான் பண்ணேன். மற்றபடி ஜென்ரல் கோட் ஆஃப் காண்டக்ட்டு, கரப்ஷன், சிவில் சர்வன்ட்ஸோட இது இன்டெகிரிட்டி, இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலாகவே இன்டர்நெட்டில் கிடைக்கும். அதுலேருந்து நம்ம ப்ராப்பராக ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் திருக்குறள் வந்துட்டு நம்ம ப்ரிலிம்ஸில் படித்தது தான். எப்படி வந்து ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு அரசன் எப்படி இருக்கணும், அமைச்சர் எப்படி இருக்கணும், செங்கோன்மைனா என்ன, இதெல்லாம் வந்து பாசிபிளாக எத்திக்ஸில் கேட்கக்கூடிய ஒரு டாபிக். ஸோ ஒன்றுக்கும் ஒரு 5-6 குறள் போட்டு ஒரு இது மாதிரி எழுதி வச்சுக்கணும். இங்கிலீஷில் குறள் எழுதுறது வந்து பெட்டர். குறள் நம்பர் போட்டு இது சொல்கிறாங்க, ஒரு கிங் வந்து இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டோம்னா திருக்குறள் பார்ட் வந்து எத்திக்ஸில் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பாலிட்டி எல்லாருமே நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஸோ ப்ரிலிம்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே தான். எவ்வளோ ஆர்டிகல்ஸ் முடியுமோ மென்ஷன் பண்ணணும். நான் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன பண்ணேன்னா நிறைய கேசஸ் எடுத்துக்குவேன். கேசஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய வரும். ப்ரைவசி பற்றி கேட்குறாங்கன்னா பிஎன் ஸ்ரீகிருஷ்ண கமிட்டி, புட்டஸ்வாமி கேஸ் ஜட்ஜ்மெண்ட்டு, ரைட் டு ப்ரைவசி வந்து எப்படி ரைட் டு லைஃபுக்குள்ளே வருது, ரைட் டு ப்ரைவசி மாதிரி ரைட் டு பி ஃபர்காட்டன்ங்கிறத இப்போ எப்படி கொண்டு வந்துட்டு இருக்காங்க, ஏன் வந்து இப்போது அடல்ட்ரிலாம் ஃபஸ்ட்டு க்ரைமாக இருந்துச்சு, இப்போ ஏன் வந்து அதை எடுத்து விட்டாங்க, அதுக்கு என்ன கேஸு, மைனாரிட்டிஸை வந்து நம்மளோட அமெண்ட்மெண்ட்ஸு, நம்மளோட கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் யூனிஃபார்ம் சிவில் கோடு, ட்ரிபிள் தலாக் பில், இதெல்லாம் வந்துட்டு நம்ம நல்லா இஷ்யூ பேஸ்டாக கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும். ஸ்டாட்டிக்கையும் நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிடணும். அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக் வந்துட்டு எனக்கு பேசிக்காகவே சயின்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ எனக்கு அது வந்துட்டு பெரிய டிஃபிகல்ட்டாக இல்லை. நிறைய இன்டர்நெட்டில் வந்துட்டு டேர்ம்ஸை மட்டும் கீ டேர்ம்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க சயின்ஸை பொறுத்தளவுக்கு. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா டயக்ராம் ஒன்று எடுத்துக்குவேன் அண்ட் கீ டேர்ம்ஸ் எடுத்துக்குவேன். எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எழுதுவேன். அந்த சயின்ஸ் மேகசின்ஸ் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து எழுதிட்டுருப்பேன். ஏஐக்கு வந்து நிறையா ஃபோக்கஸ் ஏரியாஸ் இப்போலாம் வந்துட்டுருக்கு. நம்ம பாலிசி நோட்ஸ்லேயே வந்து என்ன மாதிரி அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுறோம், இப்போது வெறுமனே வந்து ஒரு ஏஐ மெஷின் லேர்னிங்கை வந்து எப்படி ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம அதை பற்றி மினிமம் ஒரு 10 கீவேர்டு வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், லார்ஜ் மல்டிமோடல் லாங்குவேஜஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், எல்எம்எம்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் வந்து இட் இஸ் அன் எமர்ஜிங் ஃபீல்டு. இதில் வந்து இப்போது நோபல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ குரூப் 2ல் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லிங்க் பண்ணணும். இப்போது எல்லா நோபல் டிஸ்கவரி பற்றியும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஏஐ வந்து பெருசாக போயிட்டுருக்கு, எம்எல் பெருசாக போயிட்டுருக்கு. அதை லிங்க் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கில் ஒரு பெரிய டிஸ்கவரி நடந்திருக்குன்னா அதை வந்து நம்ம மெயினாக படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸில் வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக் வந்து கொண்டு போயிடணும். எப்படி இருந்தாலும் நானோ அண்ட் ஏஐ பற்றி கண்டிப்பாக ஒரு கொஷின் வந்துடும். இந்த டைம் வந்து ஸ்டாட்டிக் வேறு இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ ஸ்டாட்டிக் ஒன்று போன்சாயின்றது ஒரு கீவேர்டு, ஒரு கீவேர்ட்லேருந்து அப்படியே கொஷின் வந்துச்சு. டைப்ஸ் ஆஃப் போன்சாய் ட்ரீஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் டேரக்ட் கொஷின். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் படிச்சிட்டோம்னா சயின்ஸ் அண்ட் டெக் வந்து ஈஸி தான். அது வந்து நான் பெருசாக அதில் வந்து எஃபர்ட் போடல. ஒன்றையும் கூகுள் பண்ணேன், கீவேர்ட்ஸ் எடுத்தேன், எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தேன், அதை முடிச்சிட்டேன், அவ்வளோதான். அண்ட் தமிழ் சொசைட்டி வந்துட்டு நம்ம யூனிட் 8 வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படிச்சிருந்தோம். அந்த தமிழ் வளர்ச்சித்துறை அப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் எடுத்தோம்னா அதை வந்து ஒரு டேப்லர் காலம் மாதிரி நான் வந்து போட்டுவிட்டேன். ஒரு பிளேஸ்லையும் என்னென்ன எக்ஸ்கவேஷன் நடந்துச்சு, அது எப்படி வந்து யூஸ் ஆகுது, என்ன டைம் பீரியட் அப்படிங்கிறது. ஏன்னா சும்மா நம்ம வந்துட்டு ஒரு அயன் ஏஜை பற்றி சொல்லையில் ஒரு பையன்பள்ளி வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது,
இப்போ வேறு என்னென்னலாம் வந்து அயனேஜ் ரிலேட்டடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அயனேஜ் நடக்கும்போது ஐவிசியில் என்ன நடந்தது, கீழடி பற்றி எழுதும்போது ப்ளைனாக கீழடி பற்றி எழுதாமல் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட லிங்க் பண்ணி எழுதணும்னா அது இன்னொரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்குன்றதை வந்து அவங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு சைவிசம் எப்படி தமிழ் லிட்ரேச்சரில் யூஸ் ஆச்சு, அதெல்லாம் வந்துட்டு இந்த டைம் புதுசாக கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எழுதுகிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக அது வந்து நான் படிக்கலை. ஸோ பக்தி லிட்ரேச்சர் இந்த மாதிரி ஏரியாஸும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னொரு பெரிய ஏரியா வந்து கிங்ஸ், வேரியஸ் தமிழ் கிங்ஸு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், சோழா அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி, பாண்டியா, பல்லவா, ஒருத்தரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி. நான் இப்போ காமிச்ச மாதிரி ஒரு பெரிய A3 ஷீட்டில் வந்து நான் ஒரு கிங்டமை பற்றியுமே லீனியேஜ் போட்டு அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, லேண்ட் ரெவன்யூ எப்படி இருந்தது, இதெல்லாமே வந்துட்டு எக்கானமி எப்படி இருந்தது, டெமோக்ரஸி எப்படி எவால்வ் ஆச்சு, இதெல்லாமே நான் வந்து ப்ராப்பராக போட்டு வச்சுட்டேன் நோட்ஸில். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு எக்கானமி முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த ஒர்க்கிங் இந்தியன் எக்கானமி எப்படி ஒர்க் ஆகும் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் எனக்கு பேசிக்காக இருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் இந்த இதெல்லாம் இருக்கும். பட் அந்த மற்ற சப்ஜெக்ட்ஸில் இருக்க அளவுக்கு எனக்கு அது வந்து ஒரு கமாண்டிங் நாலேஜ் உள்ள சப்ஜெக்ட் கிடையாது. அதனால அதில் பேசிக்காக வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கீம்ஸை நிறையா ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்க டேட்டாலாம் நிறைய எடுத்து ஹைலைட் பண்ணுவேன். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ வந்து எனக்கு நேஷனல் இன்கம் பற்றி எழுத சொன்னால் அந்தளவுக்கு எல்லோரும் எழுதுகிற மாதிரி ஒரு மீடியாக்கர் ஆன்சர் தான் என்னால் கொடுக்க முடியும். இதே இது வந்துட்டு இப்போது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டு நம்மளோட இன்ஃப்ளேஷன் எப்படி இதாகுது, ரெசிப்ரோக்கல் டாரிஃப் வந்து எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னா அதில் வந்து என்னால் ஒரு பெட்டர் ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஏரியாஸை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி ஆன்சர்ஸாக நான் சூஸ் பண்ணி எழுதினேன் மெயின்ஸில் எழுதும்போது. ஸோ எக்கானமி அந்த மாதிரி தான் பேர் மினிமம் அண்ட் ரிப்போர்ட்ஸு, இண்டிசஸ், பாலிசிஸ், அப்புறம் கமிட்டிஸ் எல்லாம் எடுத்தே வந்து நான் நிறைய எழுதி வச்சுட்டேன். இப்போ MSMEக்கு தனியாக கமிட்டி, செஸ்ஸுக்கு கமிட்டி, ஃபிஸ்கல் பாலிசிக்கு, டிஜிட்டல் பேமெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து நிறைய எக்கனாமிக்ஸில் வந்து கமிட்டி போட்டிருப்போம். அதெல்லாமே எடுத்து எழுதி வச்சுக்கிட்டேன். அண்ட் எக்கனாமிக் சர்வே, தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் ரிப்போர்ட்ஸ் நிறையா படித்தேன். தமிழ்நாடோட பட்ஜெட்டு, தமிழ்நாடோட ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பாலிசி நோட்ஸ் இதெல்லாம் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன் தமிழ்நாடுக்கு. அண்ட் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் கூட ஓவர்லாப் இருக்கும் எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ அதில் படிக்கிறது நிறைய நீங்கள் பாவர்ட்டி, அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் வந்து நிறைய இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு என்வாயன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு என்வாயன்மெண்ட் அண்ட் ஜியாகிரஃபி ரெண்டுமே வந்துட்டு தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். ஸோ இதை படித்தாலே அதையும் படித்த மாதிரி ஓவர்லாப் உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான். PMFIASன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அது வந்து இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து நல்ல கவரேஜ் இருக்கும். அதில் நிறைய ஆங்கிள்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஷங்கர் ஐஏஎஸோட என்வாயன்மெண்ட் புக்கு அதில் இருந்து சைட் ஹெட்டிங்ஸ் எடுத்துக்கிடுவேன். அண்ட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம மெயினான ஒரு ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் வந்து எங்கே வரும்னா பொல்யூஷன்லேயும் இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக நம்ம எடுத்திருக்க மிட்டிகேஷன் எஃபர்ட்ஸ்லேயும் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு டைம்லைன் மாதிரி போட்டுக்கணும். 1992 ரியோ எர்த் சமிட்லேருந்து இப்போ நடந்த COP29 வரைக்கும் என்னென்னலாம் நடந்துச்சு, ஒரு இதுலேயும் நம்ம என்னென்ன தீர்மானம் கொண்டு வந்தோம், அதுக்கு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, இப்போது கிளைமேட் இப்போ லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டுக்கு இப்போது அடுத்து வந்ததில் வந்து ஒரு $800 million வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதனால என்ன இம்பேக்ட், டெவலப்பிங் நேஷன்ஸ் எப்படி அண்டர் டெவலப்டு நேஷன்ஸ் இது பண்ணுது, இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்மளாம் மைண்டில் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கிறணும். இப்போ டேரெக்டாகவே இந்த டைமெல்லாம் இதுக்கு முன்னாடி டைம் வந்து கன்விங் மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி ஃப்ரேம் ஒர்க் நியூஸில் இருந்துச்சு, அப்படியே கேட்டாங்க. இப்படியே கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்கோ அதே தான் மோஸ்ட்லி கேட்பாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை ஒரு சைடு பார்த்துட்டு ஏதோ ஒரு ப்ராப்பர் வெப்சைட் அதுக்கு ஃபாலோ பண்ணால் கூட ஓகே தான். நியூஸ் பேப்பரில் கூட டெய்லி சங்காக வரும். ஒரே ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணுற ஒரு வெப்சைட் எடுத்துகிட்டு அதில் அப்படியே ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா ஜியாகிரஃபியும் முடிஞ்சிடும், என்வாயன்மெண்ட்டும் முடிஞ்சிடும். ஜியாகிரஃபிக்கு மெயின் ஸ்கூல் புக்கு 10, 11, 12. அது போக அந்த யூடியூப் சேனல் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியலன்னா உடனே யூடியூப்பில் போட்டு பார்ப்பேன். 2x ஸ்பீடில் வச்சு ஒரு 5 minutesல ஒரு கான்செப்டே முடிச்சிடலாம். நம்ம அதை அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் ஃபேக்ட்ஸு, டேட்டா, 2-3 மெஷர்ஸு, இன்டர்நேஷ்னல் மேண்டேட்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணி முடிச்சிட்டோம்னா ஒரு ஆன்சர் கம்ப்ளீட் ஆகிடும். சொல்லுங்கள். நீங்கள் வந்து 4+1 எழுதுகிற மெயின்ஸ். ஆமாம். ஒவ்வொரு மெயின்ஸ்லையும் கற்றுக்கிட்டது என்ன வந்து லாஸ்ட் மெயின்ஸில் வந்து சக்ஸஸ் காரணமாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் மெயின்ஸ், 2வது மெயின்ஸ், 3வது மெயின்ஸ் ஒவ்வொரு அனுபவம் எப்படி இருந்தது வந்து ஓகே. ஸோ ஏன் வந்து உங்களுக்கு இவ்வளோ லேட் ஆச்சு? ஓகே. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 3 மெயின்ஸ்லேயுமே என்னென்னா நான் வந்து டெடிக்கேட்டடாக இது வந்து இதோட மேக்னெட்யூட் இவ்வளோ பெருசு, இதுக்கு வந்து டெடிக்கேட்டடாக இவ்வளோ டைம் எடுத்து படிக்கணும், இவ்வளோ இந்த மாதிரி எக்ஸாமினரோட மைண்ட் செட் என்ன, இது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வந்து இப்போது இந்த மெயின்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒரு டாப்பர் ஆன்சர் ஷீட் கூட பார்த்தது கிடையாது. ஸோ எப்படி இருக்குன்றதே தெரியாது. UPSC ஆன்சர் ஷீட்டை பார்ப்பேன், அந்த மாதிரி இஷ்யூஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு வந்து மைண்டில் இருக்கும், ஆனால் அதை வந்து எழுத மாட்டேன்.
இப்போ வந்து விஓசி பற்றி லாஸ்ட் டைம்லாம் எழுத சொன்னாங்க அப்படின்னா விஓசி பற்றி டாப் டு பாட்டம் தெரியும், எல்லாமே இது பண்ணுவேன். ஆனால் அந்த இத்தனை ஷேர் வந்து 400 ஷேர் இது பண்ணாங்க, இவங்க பாண்டித்துரை அவர்கள் வந்து இவ்வளோ ஹாஜி ஷரியத்துல்லா கொடுத்தாங்க இப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் எழுத மாட்டேன். இப்போ எக்கனாமிக் நேஷனலிசம்க்கு விஓசி எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி நார்மலாக எழுதுவேன். அவங்க அப்புறம் எப்படி நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சியை அவர் ஆரம்பிச்சு விட்டார், சவுத் இந்தியாவில் எப்படி ஸ்வதேஷியை கொண்டு வந்தார், இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப அனலிட்டிக்கலாக போயிடுவேன். டிஎன்பிஎஸ்சிக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, அந்த ஓரியன்டாக எக்ஸாமினர் மைண்ட் செட் அவங்களுக்குன்னு ஒரு சர்டன் ஃபேக்ட்ஸ் வந்து மைண்டில் இருக்கும். அது ஆன்சரில் இல்லைன்னா நம்ம என்ன தான் கொஷின் அப்ரோச் பண்ணியிருந்தோம் ஒரு யூஸும் கிடையாது. ஸோ அந்த இதெல்லாம் மாற்றிக்கிட்டு ஸ்டாட்டிக்காக எழுதணும், ஃபேக்ட்ஸ் எழுதணும், ரிப்போர்ட்ஸு, டேட்டா, பாலிசி நோட்ஸ், இந்த 3ஐயும் ஹைலைட் பண்ணி எல்லா இடத்துலையும் எழுதணும் அப்படிங்கிறத வந்து இந்த மெயின்ஸில் நான் வந்து கற்றுக்கிட்டேன். எக்ஸாமினருக்கு போயிட்டு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது எந்த விஷயத்தையுமே. இப்போது ஒரு கிளைமேட் சேஞ்ச் அடாப்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது தெரியும் என்னன்ட்டு. நம்ம போயிட்டு இந்த மாதிரிலாம் கிளைமேட் சேஞ்ச் வந்து ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலில் விட இவ்வளோ ஜாஸ்தி ஆகிடுச்சு, இதனால் ஆசிட் ரெயின் வருது, குளோபல் வார்மிங் நடக்குது, இதெல்லாம் போய்ட்டு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அடாப்டேஷன் ஃப்ரேம் ஒர்க்னால் என்ன, அதுக்கு வந்து நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், ரியோ எர்த் சமிட்டோட இது என்ன, இந்தியாவில் இப்போது நம்ம என்னென்ன ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்சு, நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்சு, அது கீழே உள்ள 8 மிஷன்னு, நம்ம இப்போ தமிழ்நாட்டில் பண்ணிகிட்டு இருக்க க்ரீன் கிளைமேட் கம்பெனி, இதெல்லாம் எழுதணும்னா அதோட இம்பாக்டே வேறு. அவங்க அப்படி எழுதியிருக்க ஒரு ஆன்சருக்கும் நம்ம ஆன்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ அந்த ஃபேக்சுவல் ஓரியன்டாக எழுதுறது, இப்போது எனக்கு மைண்டில் வந்து 10 சப்ஹெட்டிங் இருந்தாலும் ஒரு 4 சப்ஹெட்டிங் அப்படி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், மிச்சம் 6 பாயிண்ட் நான் எழுதவே மாட்டேன். அப்படியே பாதியோட ஆன்சர் கட்டாக நிற்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இதுக்கு முன்னாடி மெயின்ஸுக்கெல்லாம். இப்போ என்ன பண்ணிட்டேன், ஃபேக்டாக எழுதும்போது டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு அடுத்தடுத்த சப்ஹெட்டிங் போகிற மாதிரி இருக்கும். அதை விட இந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் வந்து எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் கை போகிற போக்குக்கு ஆன்சர் எழுதிட்டு இருப்பேன், கொஷினை பார்த்துட்டு கொஷினுக்கு ரெலவன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் போயிடும். இந்த பிரெயின் ஸ்ட்ராமிங் பண்ணும்போது ஒரு பிவட்டல் பாயிண்ட்டை சுற்றி இந்த 10 பாயிண்ட்டும் இருக்கணும், அந்த மாதிரி நம்ம எழுதணும். ஸோ அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த மெயின்ஸில் நல்லா ஸ்கோர் பூஸ்ட் ஆகிடுச்சு. வந்து நான்